ஏமாற்றுகிற கட்சி, கொள்ளையடிக்கிற கட்சி, போதைப் பொருள் விற்கும் கூடாரமாக இருப்பவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் கட்சி திமுக என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய முனுசாமி, விவசாயிகள் உள்ளிட்ட ஒவ்வொருவரின் தேவையையும் அறிந்து திட்டங்களை தீட்டி செயல்படுத்தியது அதிமுக அரசு என தெரிவித்துள்ளார். இப்படி ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தேவைகளை அறிந்து அதற்கேற்ப திட்டங்களை வகுத்து திட்டங்களை செயல்படுத்திய கட்சி ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திமுக அப்படி இல்லை, ஏமாத்துற கட்சி, கொள்ளையடிக்கிற கட்சி. கொள்ளையடிக்கிற கட்சியோட போதைப் பொருட்கள் விற்கக்கூடிய கூடாரத்திற்கு அவர்கள் பாதுகாப்பு கட்சி. ஒன்னும் இல்லை, திரு ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு பொங்கல்லையும் போயிட்டு அவர் ஏதோ ஒரு பண்ணை வீட்டில் தான் போய் கொண்டாடுவார். அந்த பண்ணை வீட்டுக்கு சொந்தக்காரரு அது பார்த்திருந்தவர் அந்த பஞ்சாயத்து பிரசிடன்ட் ரமேஷ். அந்த ரமேஷ் இப்ப கைது பண்ணிருக்காங்க. கொலை முயற்சின்னு பண்றாங்க. எந்த கொலை முயற்சியும் பண்ணல, ஏதோ ஒரு காரணம். கூட இருந்தவர் இவங்களுடைய தவறுகளை தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு என்னவோ தெரியல, அவரை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. இதை சந்தேகப்படுறாங்க. இப்போ சந்தேகப்படக்கூடிய நிலையில இந்த ஆட்சி இருக்குது. எனவே இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி இல்லை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கருணாநிதி குடும்பத்திற்கான ஆட்சி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.